உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். அமெரிக்காவில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வருகிறான். அவனுடைய குடும்பம் மிகவும் எளிமையானது. அவனுக்கு பண கஷ்டம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் தினமும் இறைவனிடம் எனக்கு $50 வேண்டும் என்று வேண்டுவது அவனுடைய வழக்கம். ஆனால் நீண்ட நாட்களாக அவனுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை. உடனே அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? ஓகே, கடவுள் நம்ம கேட்கும் போதெல்லாம் பிஸியா இருக்கார் போல. நாம கடவுளுக்கு ஒரு லெட்டரா போட்டுருவோம். அவருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிச்சுட்டு நமக்கு பணம் அனுப்பட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறான். அட்ரஸ் என்ன எழுதுனான் தெரியுமா? கடவுள், அமெரிக்கா அப்படின்னு அட்ரஸ் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் போஸ்ட் பண்ணிடுறான். போஸ்ட்மேன் கைக்கும் லெட்டர் வருது. பார்க்குறாரு. அட்ரஸை பார்த்து அவருக்கு ஷாக் ஆகுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? வேலை மாளிகையில் கொண்டு போய் அந்த லெட்டரை கொடுத்து விடுகிறார். அங்கே அதிபர் கைக்கு அந்த லெட்டர் போகிறது. அதிபர் அந்த லெட்டரை வாசித்து பார்க்கிறார். அவருக்கு அந்த பையனுக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை வருகிறது. இருந்தாலும் ஒரு சின்ன பையனுக்கு $50 எதுக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அதிகாரியை கூப்பிட்டு ஒரு $20 இந்த பையனுக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அதே மாதிரியே அவனுக்கு பணம் வருகிறது. அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே கடவுளுக்கு என்ன நினைக்கிறான்? நன்றி சொல்ல நினைக்கிறான். ஸோ மறுபடியும் ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டரில் எழுதுறான், கடவுளே நீங்கள் எனக்கு பணம் அனுப்பிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் இனிமேல் பணம் அனுப்புறதா இருந்தால் அந்த ஜனாதிபதி ஆஃபீஸ் சொல்லியா அனுப்பாதீங்க. ஏன்னா நீங்கள் அனுப்பின $50 $20 தான் எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. மீதி $30 அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை முடிக்கிறான். ஆம், இது ஒரு வேடிக்கை கதை தான். ஆனால் இந்த கதையை உணர்த்தும் உண்மை அதிகம். சிறு குழந்தைகளுக்கு எப்பொழுதும் நம்பிக்கை அதிகம். வளர வளரதான் நாம் சிந்திக்கும் திறன் அதிகமாகும் போது தர்க்க ரீதியாக சிந்தித்து நம்பிக்கையை தொலைத்து விடுகிறோம். அன்பு பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஏதாவது கேட்கும்போது இது கிடைப்பது சாத்தியமில்லை என்று மறுத்து விடாதீர்கள். என்றாவது ஒரு நாள் உனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையை கொடுங்கள். இன்னும் ஒரு படி மேலாக உன் ஆசையை ஒரு நோட்டில் எழுதி வை. என்றாவது ஒரு நாள் கடவுள் கொடுப்பார் என்று சொல்லலாம். சிறு குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் உறுதியான நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நம் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.